பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. பெருமதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் பெயரால் இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதன் நேரான வழியின் பக்கமாக சென்று அந்த உன்னதமான சுவனபாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அதிகமாக வலியுறுத்துகின்ற ஒரு சன்மார்க்கமாகும். அது மனித வாழ்க்கையில் பல கட்டங்களில் மனிதன் நெறி புரழ்ந்து விடாமல் இருப்பதற்காக அவனுக்கு நேரான வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே மனிதனுக்கு 12 மாதங்களையும் படைத்து கொடுத்திருக்கின்றான். இது பற்றி அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்து மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹினுடைய வேத ஏட்டில் 12 மாதங்களாக அது வகுத்து தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 மாதங்களுள் 4 மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்தவைகளாக இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா 12 மாதங்களை தந்ததோடு மட்டுமல்ல, அந்த 12 மாதங்களுள் 4 மாதங்கள் புனிதத்துவம் நிறைந்தவைகளாக கண்ணியங்கள் நிறைந்தவைகளாக இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறி காட்டிவிட்டு, ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், நீங்கள் அந்த 4 மாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அடைகிற நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், கருத்து முரண்பாடுகின்ற விடயங்களில் ஈடுபட்டு கொள்ளாதீர்கள், வாத விவாதங்களில் நீங்கள் ஈடுபட்டு மனித உள்ளங்களை புண்படுத்தி விடாதீர்கள், கருத்து மோதல்களின் மூலமாக உறவுகளை நீங்கள் பிரித்து விடாதீர்கள். இவ்வாறாக மனித வாழ்க்கையில் எவைகளை கொண்டு மனித இன உறவுகள் பிரிக்கப்படுமோ, தூரமாக்கப்படுமோ, மனித உறவுகள் துண்டிக்கப்படுமோ, இவ்வாறான காரியங்களில் நீங்கள் இந்த 4 மாதங்களை அடைகிற நேரத்தில் ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து அன்பாக கட்டளையிடுகின்றான். ஆக ஒரு மனிதன் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்துவது மனிதர்களுடைய கட்டாய கடமையாக, விசேஷமாக அது பொதுவான ஒரு அடியார்களுக்கு வகுக்கப்பட்ட தொகுத்து கொடுக்கப்பட்ட இறை கட்டளையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் புனிதமான முஹர்ரமுடைய மாதம் எங்களிடத்தில் இப்போது மலர்ந்திருக்கிறது. 4 கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த 4 மாதங்களில் முதலாவது கண்ணியமான மாதமாக முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். முஹர்ரமுடைய மாதம், துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜினுடைய மாதம், ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கண்ணியமான மாதங்களில் முதலாவது மாதம்தான் முஹர்ரமுடைய மாதம். இன்றைய தினத்தில் நாங்கள் உங்களுக்கு பேச இருக்கின்ற தலைப்பும் இதுதான். முஹர்ரம் என்றால் கண்ணியப்படுத்தப்பட்ட, சங்கைப்படுத்தப்பட்ட என்ற ஒரு கருத்தை அது கொடுக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள். ஷஹ்ருல்லா, முஹர்ரமுடைய மாதம் என்பது அது அல்லாஹுடைய மாதம் என்று இந்த முஹர்ரமுடைய மாதத்தை சிறப்பித்து சிலாகித்து சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ஏனென்றால் அஃதலு ஸியாமி பஅத ரமதான்,
ரமலானுடைய மாதத்திலே கடமையாக்கப்பட்ட நோன்புக்கு பிறகு மிக நன்மைகள் நிறைந்த நோன்பு நோக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது ஷஹ்ருல்லா, அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நோக்கின்ற நோன்புக்குத்தான் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அதிக நன்மைகளும் சிறப்புகளும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவதன் மூலமாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய புனிதத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் சென்று இன்றோடு இந்த வருடத்தோடு 1445 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதைத்தான் ஹிஜ்ரி ஆண்டு என்று வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 622ஆம் ஆண்டு மக்காவுடைய தேசத்திலிருந்து தான் பிறந்த மன்னகத்தை விட்டு மதீனாவை நோக்கி புலம்பெயர்ந்து சென்றார்களே, இதை வைத்துத்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு உருவாக்கப்படுகிறது. இரண்டாம் ஹலீஃபாவாக மதீனத்துடைய மண்ணில் நீதிக்கோர் அரசராக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு அமுல்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் அது நடைமுறைக்கும் வருகிறது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு எங்களுக்கு மத்தியில் பல படிப்பினைகளை சொல்லித் தருகின்றன. இவைகளையெல்லாம் இஸ்லாமிய உள்ளங்களாக ஈமானிய உணர்வோடு நாங்கள் படித்து தெரிந்து எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் அறிவுபூர்வமாக இந்த வரலாறுகளை எடுத்துக்கொள்ளுகின்ற போது, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால வளர்ச்சியின் போது இஸ்லாம் எந்த அளவுக்கு பல தியாகங்களோடு பல அர்ப்பணிப்புகளோடு இது வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை எம்மால் கொஞ்சமேனும் புரிந்து கொள்ள முடியும். ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரசார பணியிலே மக்காவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைகின்ற, இஸ்லாத்தின் பக்கமாக விரைந்து வருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்த இஸ்லாத்தின் எதிரிகள் ஒரு கணம் நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள். முஹம்மதே, உங்களுடைய இந்த இஸ்லாமிய பணியிலிருந்து நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். இந்த பணியை நீங்கள் மேற்கொள்வீர்களேயானால் எங்களுடைய இந்த வணக்க வழிபாடுகளிலே மதத்தை பின்பற்றுகின்ற மக்களெல்லாம் உங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமாக வந்து விடுவார்கள் என்று ஒரு தடவை அல்ல பல தடவைகள் சொல்லாலும் செயலாலும் இடையூறுகள் பல கொடுத்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹின் பக்கமாக மக்களை அழைக்கின்ற பணியிலிருந்து அவர்கள் சற்றேனும் ஒதுங்கி விடவில்லை. நாளுக்கு நாள் அவர்களுடைய இஸ்லாமிய தாவா பிரசார பணியிலே அவர்கள் மும்முரமாக கைவிட்டு விரலிட்டு எண்ணக்கூடிய சில தன் தோழர்களோடு அவர்கள் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் இஸ்லாத்தின் பக்கமாக மக்கள் நுழைகின்ற காட்சி நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் தான் எதிரிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு பரிசு தொகையையும் அறிவித்து விடுகிறார்கள். யார் ஒருவர் முஹம்மதை கொலை செய்து அவருடைய தலையை கொண்டு வருகின்றாரோ அவருக்காக உயர்ந்த ரக ஒட்டகங்கள் 100 அவருக்கு சன்மானமாக வழங்கப்படும் என்று பரிசு தொகையை அறிவித்த போது அங்கே வாழ்ந்த குறைஷி தலைவர்கள் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து அவருடைய கோத்திரங்களிலிருந்து வாலிபர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வருவதற்காக. அனைவரும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டு கொள்ளுகிறார்கள். அது ஒரு இரவு நேரமாக இருக்கிறது. அந்நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்களுடைய மகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அன்றைய வீட்டிலே தங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நபிகளார் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று கட்டளை வருகிறது. அல்லாஹுடைய தூதவர்கள் வெளியே வந்து பார்க்கிறார்கள். வீட்டை சுற்றி ஆயுததாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது நபி அவர்களுக்கு சற்று சலனத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுத்தான். தன் பக்கத்தில் படுத்துறங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய
சகோதர உறவு முறையான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டி எழுப்பி சொன்னார்கள், நான் வீட்டை விட்டு செல்ல போகின்றேன். மக்காவில் வாழக்கூடிய சில மக்கள் சில பொது சொத்துக்களை அமானிதமாக பாதுகாக்குமாறு என்னுடைய கையிலே தந்திருக்கிறார்கள். அதை நான் என் கையிலே வைத்து கொண்டிருக்கின்றேன். அவைகள் அனைத்தையும் நான் உன் கையிலே ஒப்படைக்கின்றேன். அந்த பொருள் சொந்தக்காரர்களிடத்திலே இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு நீங்களும் என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய கையிலே அந்த பொது சொத்துக்களை அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ صَدًّا وَمِنْ خَلْفِهِمْ صَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. சூரா யாசீனிலே அல்லாஹு தஆலா இந்த இறை வசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு வரலாற்று உண்மையை சொல்லுகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியேறி வருகிறார்கள். வெளியே வீட்டை சுற்றி ஆயுததாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹு தஆலா திரையை உண்டாக்கினான். அதன் மூலமாக நபி அவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். அந்த எதிரிகள் நபிகளாரை பார்க்க முடியாதவாறு அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் இடையிலே திரையை ஒரு தடுப்பை உண்டாக்கினான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்களிடத்திலிருந்து எந்தவிதமான ஆபத்துக்களையும் எதிர்நோக்காமல் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தன் நெருக்கமான தோழர்களில் ஒருவரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அந்நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டின் பிரதான கதவு திறந்து அந்த வாசலிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, முழு மக்காவும் அமைதியாக இருக்கிறது. எல்லா மக்களும் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறார்கள். பறவைகள் மிருகங்களுடைய சத்தம் இல்லாமல் முழு மக்காவும் அமைதியாக இருக்கின்ற இந்த நடுநிசை நேரத்திலே நீங்கள் தூங்கவில்லையா? நான் வருவது உங்களுக்கு முன்னாலே தெரியுமா? கதவை திறந்து என்னை நீங்கள் வழிமேல் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டபோது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நபியே நாயகமே, அன்றொரு நாள் என்னிடத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் சொன்னீர்கள். அது என்ன விடயம் தெரியுமா? எங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நம்முடைய ஊரை விட்டும் வீட்டை விட்டும் நாம் புறப்பட வேண்டியிருக்கும். நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொன்னீர்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வீட்டின் கதவை நான் மூடியதே இல்லை நபியே நாயகமே. இன்று வருவீர்கள், இப்போது வருவீர்கள் என்று நான் உங்களை இரவு பகலாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அல்லாஹு தஆலா இப்போதுதான் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பதில் சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழருடைய இந்த பதிலுரையை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இருவருமாக சேர்ந்து ஒரு மலையை நோக்கி செல்லுகிறார்கள். அந்த மலையின் உச்சியிலே தான் ஒரு குகை இருக்கிறது. அங்கேதான் அந்த குகையை அடைகிறார்கள். அந்த குகைக்குத்தான் கார் சௌருடைய குகை என்று இஸ்லாமிய வரலாற்றிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 7000 அடி உயரமான அந்த மலையின் உச்சிக்கு ஏறுகிறார்கள். ஏறி இருவருமாக அந்த இடத்திலே அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த இரண்டு பேரையும் எவ்வாறெல்லாம் பாதுகாத்தான் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். காலை நேரத்தை அடைந்த போது நபிகளார் வீட்டை விட்டு வரவில்லையே என்று வீட்டை உடைத்து கொண்டு அந்த ஆயுததாரிகள் நபிகளாருடைய வீட்டுக்குள்ளே கோபத்தோடு பாய்ந்து செல்லுகிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் நபிகளாருடைய படுக்கையின் விரிப்பிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்துறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆத்திரமுட்டார்கள். அவர்களுடைய கோபம் இன்னும் தலைக்கு ஏறியது. எங்களுடைய கண்களிலே மண்ணை தூவிவிட்டு முஹம்மது தப்பித்து விட்டார் என்ற ஆவேசத்திலே அனைத்து எதிரிகளும் தங்களுடைய கையிலே ஆயுதத்தை ஏந்தி கொண்டு மக்காவின் வீதியோரங்களிலும் மக்காவிலிருந்து செல்லுகின்ற அனைத்து வீதிகளிலும் நபிகளாரை தேடி தேடி ஓடோடி செல்லுகிறார்கள். அதில் சில பேர் சௌர் குகைக்கே ஏறி மேலே வந்து விட்டார்கள்.
பக்கத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சௌருடைய குகையிலே மறைந்திருக்கிறார்கள். அந்த நுழைவாசலுக்கு அருகாமையிலே இருவரும் வந்து விட்டார்கள். இது ஹுமா ஃபில் கார் இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அந்த நேரத்திலே குகை வாசலுக்கு அருகாமையிலே வந்து நிற்கின்ற அந்த எதிரிகளுடைய நடமாட்டங்கள், அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் இருவரும் உள்ளே இருந்து பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, எங்களை பார்த்து விட்டால் எங்களுடைய உயிர் அவர்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது, ரொம்ப பயமாகி இருக்கிறது என்ற பயத்தினால் இந்த வார்த்தையை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் நானும் இந்த இடத்தில் 2 பேர் மாத்திரம் இருக்கின்றோம் என்றால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு நினைக்க வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, உங்களோடு என்னோடு 3ஆவதாக அல்லாஹும் இருக்கின்றான், அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான். நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பதட்டப்படாதீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழருக்கு தைரியமூட்டுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சௌருடைய குகையிலே இருக்கிறார்கள். அந்த நுழைவாசலுக்குள்ளே அல்லாஹு தஆலா ஒரு சிலந்தி வலையை கட்டளையிடுகின்றான், கூடு கட்டி கொள்ளுமாறு. அந்த சிலந்தி அந்த நுழைவாசலை அப்படியே தன்னுடைய வலை பின்னல்களால் அப்படியே அது பின்னி கொள்ளுகிறது. அந்த சௌருடைய நுழைவாசலிலே ஒரு புறா கூடு கட்டுகிறது. அது முட்டையிட்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய ஈமானை சுமந்த அந்த 2 உள்ளங்களை பாதுகாக்கின்ற அந்த பாதுகாப்பு அரணை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேடி வந்த எதிரிகளில் ஒருவர் சொல்லுகின்றார், இங்கே ஒரு நுழைவாசல் இருக்கிறது, இதற்குள்ளால் முஹம்மது உள்ளே சென்று ஒளிந்திருக்கலாம், வாருங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்று சொன்னபோது அவர்களுடைய தோழர்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், உனக்கென்ன சிந்தனை, மூளை இல்லையா? யாராவது ஒரு மனிதன் இந்த நுழைவாசலுக்குள்ளே நுழைந்திருப்பானேயானால் இந்த சிலந்தி வலைகள் எல்லாம் உடைந்திருக்கும். கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புறாவினுடைய கூடுகளெல்லாம் கீழே விழுந்து அதில் இருக்கின்ற முட்டைகள் எல்லாம் உடைந்திருக்குமே. ஆக யாருமே இதை உள்ளே நுழைந்திருக்க முடியாது என்று சொல்லி அந்த நுழைவாசலுக்கு அருகாமையிலிருந்து பக்கத்தில் சென்றவர்கள் இதன் மூலமாக திரும்பி கீழிறங்கி வருகிறார்கள் தோல்வியுற்றவர்களாக. அங்கும் சௌரிலும் முஹம்மதை காணவில்லை என்று கீழிருந்த தங்களுடைய தோழர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து நடந்து வந்த களைப்பு பயணத்தின் காரணமாக சௌருடைய குகைக்குள் ஏறி வந்ததற்கு பிறகு சற்று அவர்களுக்கு களைப்பு ஏற்படுகிறது. தன் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடையிலே தலையை வைத்து கொண்டு சாய்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு சோர்வின் நிமித்தமாக ஒரு சிறு தூக்கமே வந்து விடுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருடைய மடியிலே தலை வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த சௌருடைய குகையிலே இருக்கின்ற ஒரு சிறு துவாரத்திலிருந்து ஒரு பாம்பொன்று எட்டி பார்க்கிறது வெளியே வருவதற்காக. இதை கண்ணுற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடுக்கிட்டார்கள். இந்த பாம்பு வெளியே வந்தால் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீண்டி விடுமே, இதன் மூலமாக அவருடைய தூக்கம் கெட்டுவிடுமே, அதனுடைய விஷம் அவருடைய உடம்பில் ஏறி அவருடைய உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடுமே என்று திடுக்கிடுகிறார்கள். அந்த பாம்பு வெளியே வராமல் தன்னுடைய காலினால் அந்த பொந்தினுடைய துவாரத்தை காலை வைத்து அடைத்து கொள்ளுகிறார்கள். அந்த பாம்பு அவருடைய காலை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலை அப்படி கொத்தி விடுகிறது. காலினூடாக அப்படியே விஷம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. உடம்பெல்லாம் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது. வலியும் வருத்தமும் தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்கள் நிறைந்து அதில் ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணிலிருந்து அப்படியே கீழே கொட்டி விடுகிறது. அந்த கண்ணீர் நேராக தன்னுடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு துளி கண்ணீர் வந்து விழுகிறது. கண்ணீர் விழுந்தவுடன் சட்டென கண் விழித்து பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்கள் இரண்டும் சிவப்பாக இருக்கிறது, கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது, முகமும் சிவப்பாக நிறம் மாறி இருக்கிறது.
கேட்டார்கள், அபூபக்கரே என்ன விடயம், என்ன நடந்த விடயத்தை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே பாம்பு தீண்டியதோ அந்த இடத்தில் கை வைத்து பிரார்த்தித்தார்கள். அந்த பாம்பினுடைய விஷத்திலிருந்து அல்லாஹு தஆலா தன் தோழரை பாதுகாத்தான். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, 3 இரவுகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சௌருடைய குகையிலே மறைந்திருக்கிறார்கள். 4வது நாள் பகல் அந்த சௌருடைய உச்சியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அந்த மலையடி வாரத்திலிருந்து அல்லாஹுடைய மேலான வீடு இருக்கக்கூடிய மக்காவை முன்னோக்கி கஅபத்துல்லாஹை திசையாக எடுத்து அல்லாஹ்விடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம அக்ரிஜ்னி மின் பலதின் உஹிப்பு வ அஸ்கின்னி ஃபி பலதின் துஹிப்பு. யா அல்லாஹ், என்னுடைய ஊர் மக்கா, என் தாய் தகப்பன், என் பாட்டன், என்னுடைய உறவினர்கள், என் பரம்பரையர்கள் வாழக்கூடிய என்னுடைய சொந்த ஊர் மக்கா. இந்த ஊரை நான் மிக மிக விரும்புகின்றேன். இந்த ஊரிலே நான் வாழ்வதற்கு விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய ஊர் மக்கள், என் குடும்பத்தவர்கள், அயலவர்கள் என்னை இந்த ஊரை விட்டு விரட்டுகிறார்கள், வெளியேற்றுகிறார்கள். வாஸ்கின்னி ஃபி பலதின் துஹிப்பு. இந்த உலகத்திலே நான் விரும்பின என்னுடைய ஊரிலே என்னால் வாழ முடியவில்லை. ஆக உனக்கு விருப்பமான ஒரு ஊரொன்று இருக்குமல்லவா, ஆக அந்த ஊரிலே நீ என்னை வாழ வைப்பாயாக என்று அந்த சௌருடைய மலையடி வாரத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த துஆவை கேட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதவர்கள் ஒரு வழிகாட்டியாக அப்துல்லா பின் உரைக்கித் என்று சொல்லக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த ஒரு வாலிபனுடைய துணையோடு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். இந்த பயணம்தான் ஹிஜ்ரத்துடைய பயணமாக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. 8 நாட்கள் பயணம் செய்கிறார்கள். அந்த வேளையில் தான் பல அதிசயங்களை இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். சுராகா இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டே செல்லுகின்றார். நபிகளார் செல்லுகின்ற அந்த வழியினூடாக சென்று முஹம்மதை பிடித்து கொள்வதற்காக அந்த சன்மானத்தை அடைந்து கொள்ளுகின்ற நோக்கத்திலே விரட்டி கொண்டே செல்லுகின்றான். அவன் ஓடி செல்லுகின்ற அவனுடைய குதிரை நிலத்துக்குள்ளே இழுக்கப்படுகிறது. இவ்வாறாக அல்லாஹு தஆலா அவனை அப்படியே நிலத்துக்குள் இழுக்கச் செய்து அல்லாஹ் அவனை தாமதித்து கொண்டிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாராக அவரிடத்திலிருந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். வழி பயணத்தின் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி ஏற்படுகிறது. எங்கேயாவது உணவு கிடைக்குமா என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். அங்கே ஒரு ஆட்டு பண்ணை கண்ணுக்கு தெரிகிறது. அங்கே சென்று பார்க்கிறார்கள். ஒரு வயோதிப தாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். போய் கேட்டார்கள், எனக்கு ஏதாவது பால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆட்டு மந்தைகளை எல்லாம் என்னுடைய கணவன் மேய்ச்சல் நிலத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார், அவர் வருவதற்கு தாமதமாகுமே. அங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு வயோதிப ஆடு ஒன்று எழுந்து நடக்க முடியாமல் அங்கே படுத்து கொண்டிருக்கிறது. அது வயோதிபம் மாத்திரமல்ல, பால் இல்லாத ஒரு நிலையில் அந்த ஆடு இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடத்திலே கேட்கிறார்கள், அந்த படுத்திருக்கின்ற அந்த ஆட்டிலே இருந்து நான் பால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளட்டுமா? அந்த தாய் அவர்கள்தான் உம்மு மஅபத்னு சொல்லக்கூடிய அந்த தாய். அவர்கள் சிரித்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் தாயை சிரிக்கிறீர்கள்? அந்த தாய் சொன்னார்கள், அதுதான் எழுந்து நடக்க முடியாது, அதனுடைய பால்மடியெல்லாம் காய்ந்து போய் ஒட்டி போய் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு பால் கறக்கப் போகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர்கள் கேட்டார்கள், எடுப்பதற்கு மாத்திரம் அனுமதி கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஆமாம், முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த தாய் அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டுக்கு அருகாமையில் சென்றார்கள். அதன் முதுகிலே கையை வைத்தார்கள். பால்மடியிலே கையை வைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதிலிருந்து பால் கறந்து ஆரம்பித்தார்கள். பாத்திரங்கள் பல நிறைந்து காணப்பட்டன. நபிகளார் குடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பருகினார்கள். அதற்கு பிறகு அந்த உம்மு மஅபத் என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்கும் பருகுவதற்கு கொடுத்தார்கள். பருகியதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுடையவர்கள் வந்தால் இந்த பாலை அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து செல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை தொடர்கிறார்கள்.
சற்று நேரம் கழித்து அந்த வீட்டுடையவர்கள் ஆட்டு மந்தைகளை எல்லாம் தன்னுடைய வீட்டு பண்ணைக்கு கொண்டு வந்து வைத்து விட்டு வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். நடந்த விடயங்களை அந்த தாய் சொன்ன நேரத்திலே சொன்னார்கள், அந்த மனிதர் எங்கால சென்றார் என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னார்கள், இந்த வழியால் சென்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், அவர்தான் அல்லாஹுடைய இறுதி தூதர் அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதாக இருக்கின்றார் என்று சொல்லி அந்த பாலை வாங்கி குடிக்கிறார்கள் அந்த வீட்டுடையவர்கள். 8 நாட்கள் பயணம் செய்து மதீனத்துடைய எல்லையாகிய குபாவுடைய அந்த எல்லையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேருகிறார்கள். முழு மதீனாவிலும் செய்தி பரவி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் ஊருக்கு வருகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மதீனத்து மக்கள் எல்லாம், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள் அனைவரும் மக்காவினுடைய எல்லைக்கே, குபாவினுடைய எல்லைக்கே ஓடோடி வருகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக. தலஅல் பத்ரு அலைனா என்ற அந்த கசீதாவை பைத்தை பாடி பாடி அல்லாஹுடைய தூதரை இருக்கரமேந்தி வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய ஊருக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஊருக்குள்ளே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு மதீனத்து மக்களுடைய முகமெல்லாம் மலர்ச்சியினால், சந்தோஷத்தினால் அப்படியே காட்சி தருகிறது. எல்லோரும் அழைக்கிறார்கள், நபியே நாயகமே, என்னுடைய வீட்டுக்குள்ளே வாருங்கள், என் வீட்டுக்கு விருந்தாளிகளா வாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு சமயோசிதமான ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். என்னுடைய ஒட்டகம் யாருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் போய் நிற்கிறதோ அந்த வீட்டிலே தான் நான் இறங்கி விருந்தாளியாக செல்லுவேன். நானாக விரும்பி சென்றால் மற்றவர்கள் என்னோடு கோபித்து கொள்ளலாம் அல்லவா என்ற சிந்தனையை உள்ளத்தில் எடுத்துக்கொண்ட நபியவர்கள் ஒட்டகத்தின் மீது பாரம் சாட்டுகிறார்கள். அந்த ஒட்டகம் நேராக சென்று அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு அருகாமையில் சென்று தன்னுடைய 4 கால்களையும் அப்படியே மடித்து நிலத்தோடு படுத்து கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கி அங்கே சென்றார்கள். அந்த இடத்திலே தான் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அதுதான் குபா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சிறப்பித்து சொல்லுகின்றான், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. தக்வாவின் இறைவனுக்காக கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜிது என்ற பெயர் அந்த மஸ்ஜிதுக்காக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சிறப்பித்து சொன்னான். அந்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜிது குபா. இறைவனுடைய வழிபாட்டுக்காக இந்த பூமியில் முதலாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிது குபா என்று அல்லாஹு தஆலா அந்த மஸ்ஜிதை சிறப்பித்து சொல்லுகின்றான். நாட்கள் செல்ல செல்ல இஸ்லாத்திற்குள் மக்கள் வருகின்ற விகிதாசாரம் கூடுகின்ற போது, நபிகளாரை தேடி வருகின்ற மக்கள் கூட்டம் அதிகரிக்கின்ற போது, மஸ்ஜிது குபாவிலே தொழுவதற்கான இடப்பற்றாக்குறை ஏற்படுகிற நேரத்தில் இன்னும் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிற பொழுதுதான் 2வது மஸ்ஜித் ஒன்றை மதீனாவிலே நிர்மாணித்தார்கள். அதுதான் மஸ்ஜிது நபவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வஃபாத்தாகி இன்றும் அன்னாருடைய புனித உடலை தாங்கி இருக்கின்ற அந்த மஸ்ஜிது நபவியாகும். மௌத்தாகின்ற வஃபாத்தாகின்ற நேரம் வரைக்கும் வாழ்ந்தவர்கள் அந்த மஸ்ஜிதிலே பக்கத்திலே தான் அவர்களுடைய வீடும் இருந்திருக்கிறது. அந்த மஸ்ஜிது நபவி 2ஆகத்தான் கட்டப்படுகிறது. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இஸ்லாம் வளர்ச்சியுற்று கொண்டே இருக்கின்றது. ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு திருமணம் முடிக்கிறார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான். அவர்கள் தான் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, மற்றவர்கள் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த 2 சஹாபாக்களும் 2 சிறுவர்களும் சுவனத்தினுடைய சிட்டுகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லுவார்கள். இந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாமிய வரலாற்றில் அதிகமாக பேசப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது ஓடோடி வருவார்கள். நபிகளாருடைய மடியிலும் தோளிலும் ஏறி விளையாடி கொண்டிருப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இருப்பார்கள், சுஜூதில் இருப்பார்கள். 2 பிள்ளைகளும் அவர்கள் நபிகளாருடைய முதுகின் மீது ஏறி இருந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த 2 சிறுவர்களும் இறங்குகின்ற வரைக்கும் நபி அவர்கள் சுஜூதை நீளமாக்கி கொண்டிருப்பார்கள்.
சுவர்க்கத்து சிட்டுக்குருவிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து வர்ணித்து சொல்லப்பட்டவர்கள்தான் அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சஹாபா தோழர்களோடு இஸ்லாமிய பணியிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் மதீனாவின் வீதியிலே நடந்து செல்லுகின்ற போது மாற்று மதத்தை சார்ந்த சில சகோதரர்கள் முஹர்ரமுடைய மாதத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். காரணம் கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய தினத்திலே நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மாற்று மத சகோதரர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இஸ்ரவேலர்களை ஃபிரௌனுடைய தீங்கிலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாத்தான். ஆக அந்த மூசாவையும் அந்த இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக நாங்கள் இன்றைய முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்று அந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோற்றதற்கான காரணத்தை சொல்லுகிறார்கள். இதனை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஇன் பகைது லஅஸூமன்ன தாஸி, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் இந்த சகோதரர்களுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கு மாற்றமாக 9லும் நோன்பு நோற்பேன், ஆஷுராவிலும் நோன்பு நோற்பேன், இதன் மூலமாக அவர்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் 3 10 இரவுகள் இருக்கின்றன. இந்த 10 இரவுகளுடைய மாண்புகள் மகத்துவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாகவே தெரிந்திருக்கிறது. அந்த 3 10 இரவுகளில் முதலாவது 10 இரவுகள் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1லிருந்து 10வது வரைக்கும் உண்டான 10 இரவுகள். அந்த 10 இரவுகளில் ஒரு நாள்தான் அரஃபாவுடைய நாளாகும். அதே போன்று ரமலானுடைய கடைசி 10லே 10 இரவுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த 10 இரவுகளில் ஒன்றுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கக்கூடிய கண்ணியங்கள் பல சிறப்புகள் நிறைந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை அல்லாஹ் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அடுத்த கண்ணியங்கள் நிறைந்த 10 இரவுகள் தான் முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது நாளிலிருந்து 10வது நாள் வரைக்கும் உண்டான 10 இரவுகளாகும், 10 நாட்களாகும். இந்த 10 நாட்களுள் தான் ஆஷுராவுடைய நாளும் 10வது நாளும் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஆஷுராவுடைய அந்த நோன்பை முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளினுடைய நோன்பை நோற்றுக்கொள்கின்றாரோ அவருடைய எதிர்வருகின்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு மார்க்கத்தாலும் கொள்கையினாலும் கலாசாரத்தினாலும் மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களைப் போல நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் என்று எங்களுக்கு அனைத்து விவகாரங்களிலும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாற்று மதத்தை சார்ந்த அந்த சகோதரர்கள் ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோட்கிறார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நானும் இருந்தால் 9லும் நோன்பு நோற்பேன், 10லும் நோன்பு நோற்றி இவர்களுக்கு மாற்றம் செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சுன்னத்தான நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டிய சுன்னத் எம்மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பாக இந்த ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலே நோட்கின்ற நோன்புகள் திகழ்கின்றன என்பதை நாங்கள் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே வருகின்ற திங்கள் வியாழனிலே நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பிறை 13, 14, 15 ஆகிய தினங்களில் நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நாங்கள் தொழுகைகளில் அமல்களில் அதிக ஆர்வம் காட்டிக்கொள்ள வேண்டும். அல்லாஹின் பக்கமாக எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் நெருக்கமான முறையில் நெருங்கிக் கொள்வதற்கு வழிகளை நாங்கள் அமைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதத்திலே அமல்களினூடாக அல்லாஹுவை நெருங்குவதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நாங்கள் முயற்சிகள் பல செய்ய வேண்டும்.
இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் ஐங்கால தொழுகைகளை நேரம் தவறாமல் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வதோடு ஃபரலான தொழுகைக்கு முன்பின் இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகளிலே அதிக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். காலை மாலையிலே ஓத வேண்டிய திக்ர்கள், ஔராதுகளை, அஸ்கார்களை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். தஸ்பீஹாத்துகள் ஓதிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள் இவ்வாறாக வாழ்க்கையில் பல உதவிகளையும் பலவாறான மற்றவர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்திருக்கின்ற அந்த மக்களுக்காக தர்மங்கள், சதக்காக்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான அல் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கரமேந்தி பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டிய ஒரு காலம் இந்த ஷஹருல்லா, அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதமாகி இருக்கிறது. ஆக இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாங்கள் நோக்க வேண்டிய நோன்பு பிறை 9லும் 10லும் நோற்றுக்கொள்ளலாம். பிறை 9வது நாள் யாருக்கேனும் நோற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் 10லும் நோற்று 11லும் நோற்றுக்கொள்வதன் மூலமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகிய சுன்னாவை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்த ஒரு அழகான ஒரு நன்மை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆஷூராவுடைய தினத்திலே இஸ்லாமிய வரலாற்று பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. வஜாவஸ்னா பிபனி இஸ்ராஈல் அல் பஹ்ர ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன் வஜுனூதுஹு பகியன் வஅதுவா. ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ராயில்களையும் விரட்டி கொண்டு வருகின்ற போது முன்னால் நைல் நதி வருகிறது, அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. மூசாவை பார்த்து உங்களுடைய கையில் இருக்கின்ற அசாவினால் அந்த தண்ணீரின் மீது அடியுங்கள் என்று கட்டளை வந்தபோது அடித்தார்கள். அந்த நைல் நதி பிளந்து அவர்களுக்கு வழிவிடுகிறது. அடுத்த கரையை பாதுகாப்போடு கூட்டத்தோடு சென்று அடைகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த நேரத்தில் தான் ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் படைகளும் யோசிக்கிறார்கள், மூசா சென்ற வழியில் சென்றால் நாமும் அவர்களை போன்று கடந்து விடலாம் என்று அவனும் நப்பாசையின் மூலமாக உள்ளே வருகின்றான். நடு ஆற்றினுடைய நடுவை அடைகிற நேரத்தில் ஓடிக்கொண்டு அந்த நிறுத்தப்பட்டிருந்த நைல் நதி அது ஓட ஆரம்பிக்கிறது. கடலின் நடுவை அல்லது அந்த ஆற்றின் நடுவை வந்து நடு இடத்தை வந்து அடைந்த நேரத்தில் ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், அவனுடைய தொண்டை குழிக்குள் அந்த தண்ணீர் வந்தபோது அவன் சொன்னான், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லா இல்லல்லதி ஆமனத் அபிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன். நைல் நதியினுடைய மத்திய பகுதியை ஃபிரௌன் அடைந்த போது தொண்டை குழிக்குள் தண்ணீரும் உயிரும் ஊசலாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவன் மரண பயத்தினால் உழண்டு கொண்டிருந்தான். மூசாவும் பனி இஸ்ராயில்களும் எந்த அல்லாஹுவை விசுவாசம் செய்து ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக ஆகினார்களோ அந்த இறைவனை நானும் ஏற்றுக்கொண்டு நானும் ஒரு முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்று மரண பயத்தினால் உளறி கொண்டிருக்கின்றான். ஆனாலும் அவனுடைய ஈமான் என்கின்ற அந்த இறை விசுவாசம் அந்த இடத்திலே அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அவன் அந்த தண்ணீரிலே மூழ்கி தன்னுடைய மூச்சை விட்டு கொண்டான். நாளை மறுமை நாள் வரைக்கும், எப்போது வரைக்கும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்குமோ அது வரைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய உடலை பாதுகாத்து யாரெல்லாம் ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாக பேசுகின்றார்களோ, சிந்திக்கின்றார்களோ, இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்களோ, ஃபிரௌனுக்கு நடந்த கதியை படிப்பினையாக உலகம் உள்ள வரைக்கும் அவனுடைய உடலை பாதுகாத்து அல்லாஹ் பாடம் படிப்பித்து கொண்டே இருப்பான் என்பது நிதர்சனமான யதார்த்தமான வரலாற்று பேருண்மையாகும். ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உலகத்தில் பெரிய இறைவன், என்னை விட வேறு யாரும் இல்லை என்று தற்பெருமையோடு கர்வத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்தவன்தான், அநியாயம் செய்து வாழ்ந்தவன்தான் அந்த ஃபிரௌன். அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். மரண வேளையிலே அவன் கேவலப்படுத்தப்படுகின்றான். மரணத்தினுடைய தருவாயிலே மரண பயத்தினாலே அவன் இந்த வார்த்தையை சொன்னான். பனு இஸ்ராயில்களும் மூசாவும் எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ நானும் அவர்களை ஈமான் கொண்டு முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்று சொன்னான் என்று அவன் மரண வேளையிலே சொல்லிய அந்த வார்த்தையை அல்லாஹ் பரிசுத்தமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக அவனுடைய உடல் இன்றும் கூட எகிப்து நூதன சாலையிலே
பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அது பராமரிக்கப்படுகிறது. செல்லுகின்றவர்கள் பார்க்கிறார்கள், உணர்வுகள் பெறுகிறார்கள், படிப்பினைகள் பெற்று கொள்ளுகிறார்கள். எனவே அவன் அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ராயில்களும் பாதுகாப்பு பெற்ற நாள் இருக்கிறது. அது முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. இரண்டாவது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே 40 நாட்களாக ஆழ்கடலிலே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், கடுமையான உயிராபத்து மிக்க அந்த தருணத்தில் லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு இறைவன் யாரும் கிடையாது, சுபஹானக நீ மிகவும் பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், நானே எனக்கு பாவம் செய்து கொண்டேன், என் பாவங்களை மன்னித்து எனக்கு அருள் புரிவாயாக என்று 40 நாட்களாக இரவு பகலாக அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள். ஆஷுராவுடைய தினத்திலே அவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார்கள். இந்த பூமியை வந்து நிம்மதியோடு அவர்கள் பார்க்கிறார்கள். ஆக அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு பெற்ற நாள் ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. அதே போலதான் மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சுவனத்தின் அனைத்து விடயங்களையும் அவர்களுக்கு ஆகுமாக்கினான். அனுபவிப்பதற்காக ஒரு கனி தரக்கூடிய மரத்தை காட்டி அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த பழம் தருகின்ற மரத்தின் பக்கமாக நீங்கள் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹுடைய கட்டளை. ஃபவஸ்வஸ லஹும் ஷைத்தான், ஷைத்தான் அவருடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டாக்கினான், எண்ணங்களை தப்பெண்ணங்களை உருவாக்கினான். அந்த எல்லையை கடந்து அந்த மரத்துக்கு அருகாமையில் சென்று அந்த கனியை பறித்து உண்ணக்கூடிய அனைத்து வேலைகளிலும் ஷைத்தான் ஈடுபட்டான். அதற்கு வழிபட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கோபத்தை பெற்று கொண்டார்கள். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், உலகத்திற்கு வருகிறார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள்பாலிக்கவில்லை என்றால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், இரட்சகனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹா அஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இரவு பகலாக மன்றாடுகிறார்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த ஆதம் நபியினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து கணவன் மனைவியை அல்லாஹ் ஒன்று சேர்த்து அவருடைய பாவங்களை மன்னித்த நாள் இருக்கிறது. இந்த முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினமாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷர் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா, அல்லாஹோடு பேசிய நபி என்ற பெயரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுதன் ஷக்கூரா, அல்லாஹுடைய நன்றியுள்ள அடியான் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லா, அல்லாஹுடைய ஆன்மா, அல்லாஹுடைய உயிர் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா, அல்லாஹுடைய உற்ற நேசர் என்ற சிறப்பு பெயரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த வரிசையிலே தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, தன்னுடைய தோழனாக, தன்னுடைய நண்பனாக இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தெரிவு செய்த நாள் இருக்கிறது. இந்த முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆக அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் இவ்வாறான காலங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியமாகும். எனவேதான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய தினம் என்பது இவ்வாறான வரலாற்று முக்கியத்துவங்கள் வாய்ந்த பல நிகழ்வுகளை, வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய, எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. எனவேதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சாம யோம ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றார்கள். வ அமர பிஸ்யாமிஹி, நீங்களும் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு கதாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளாரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள். சுஇல அன் சியாமி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே வினவப்படுகிறது. அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக பாவங்களை மன்னிக்க கூடிய, எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, எங்களுடைய ரிசுக்கிலும் வாழ்க்கையிலும் எங்கள் தொழிலிலும் தொழில் முயற்சியிலும் பல பரக்கத்துகளை அபிவிருத்திகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான காலம்தான் இந்த இஸ்லாமிய புது வருட ஹிஜ்ரி ஆண்டாக இருக்கிறது. எனவே இதை வெறுமனே பேச்சோடு மாத்திரம் புகழ்ந்து புகழ்ந்து பெருமை பேசி கொண்டிருக்காமல் எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களிடத்திலே வருகிற நேரத்தில் ஒவ்வொரு வயது எங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லுகிறது. வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம், வியாபாரத்திலே முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம், வாழ்க்கையிலே பலவாறான நடவடிக்கைகளின் போது பலவாறான முன்னேற்றங்களை மாற்றங்களை கண்டு நாங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய வயதுக்கு ஏற்றாற் போல நாங்கள் அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஆன்மீக ரீதியாக இறை வணக்க வழிபாடுகளில் எந்த அளவுக்கு என்னிடத்திலே முன்னேற்றம் இருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலேயாவது நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் பொழுது எங்களுக்கு மரணம் எங்களை வந்து அடைய இருக்கிறது. அந்த மரண தருவாயின் போது அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றிய ஒரு நல்ல ஒரு அடியானாக நாம் அல்லாஹை சந்திப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அதற்காக நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் மௌத்துக்கு மரணத்திற்கு ஒரு கால எல்லை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மைதான் மரணம். மரணத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஆனால் அது இல்லை என்று யாருமே மறுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த மரணம் என்பது தற்காலத்தில் இளவயது மரணங்கள், திடீர் மரணங்கள் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இளவயது மரணங்கள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதெல்லாம் பல படிப்பினைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உறவு முறைகளை சேர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். அண்டை அயலவர்களோடு அன்பாக கனிவாக அவர்களோடு உறவு முறைமைகளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறாக எங்களுடைய பிள்ளைகளோடு, எங்கள் உறவு முறைகள், எங்களுடைய பெற்றோர்களோடு கனிவான முறையிலே நடந்து கொள்வதன் மூலமாக நிச்சயமாக எங்களிடத்திலே பல மாற்றங்களை முன்னேற்றங்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆக மலர்ந்திருக்கின்ற இந்த புனிதமான முஹர்ரமுடைய மாதமும் புதிய ஹிஜ்ரி ஆண்டும் நம் அனைவருக்கும் பலவாறான செய்திகளை உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று உண்மைகளை நம்முடைய சிந்தனைக்கு ஈமானியத்தான ஒரு உணர்வுபூர்வமான உயிரோட்டமிக்கதாக இவைகளை எடுத்து எங்களுடைய எதிர்காலத்தை நன்மைகளுக்குரியதாக மாற்றிக்கொள்வதற்கு இதனை ஒரு நாங்கள் வரப்பிரசாதமாக பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தை நம் அனைவருக்கும் சுபீட்சமுள்ளதாகவும் அனைவருக்கும் பல கயிறுகளை நலவுகளை கொண்டு வரக்கூடியதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள்வதோடு மறைந்திருக்கின்ற தீங்குகள், பேராபத்துக்கள், பிணிகள், கஷ்டங்கள், துன்ப துயரங்கள், மனக்கவலைகள் அனைத்திலிருந்தும் எல்லாம் வல்ல இறைவன் எம் அனைவர்களையும் பாதுகாத்து எம்மையும் எமது நாட்டையும் பாதுகாத்து எல்லா மக்களும் ஐக்கியமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியருள்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.